ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கார்த்திகை வெள்ளியில் நீண்ட நேரமாக என் பிள்ளையிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன். நிராகரித்து விடாதே தங்கமே, பொறுமையாக கேள். உனக்கான நாளாக விடிந்துள்ளது. ஆம் தங்கமே, நல்லது நடக்கப் போகிறது. உனக்கு உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. கண்மணியே, உனக்கென்று படைக்கப்பட்டது. எத்தனை தடவையும் தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடமே சேர்த்து வைக்கப் போகிறேன். உனக்கானது எதையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நான் உனக்கு தர ஆசைப்படுவது என்னன்னு தெரியுமா? நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர ஆசைப்படுகிறேன். இந்த முருகன் காலம் கனிந்து வரும்போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தருவேன். உனக்கு வரும் ராஜ யோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய். உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது. உனக்குள்ள இருக்கிற ஆசைதான் உன்னை பயணிக்க வைக்கப் போகுது. ஏன்னா சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறது, நரகமும் இங்கே தான் இருக்கிறது. இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு பண்ணணும். ஒருத்தரோட எண்ணங்களை வச்சுத்தான் அவர்களோட வாழ்க்கையே அமையும். என்னைக்கும் உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கிடணும். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை. அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே. கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு விடாதே. அதை சரி செய்ய உன் முருகன் நான் இருக்கிறேன். நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு. உன் முருகன் நீ நடக்காது என்று நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி காட்டப் போகிறேன். சந்தோஷம்தானே? உன் மனது இப்போது குழப்பமாக உள்ளதா? கவலைப்படாதே. குழப்பத்தை உன் மனதில் இருந்து எரிந்து விடு. எரித்து விடு தங்கமே, தூர எரித்து விடு. நீ எதை நினைத்து குழம்புகிறாய் எனக்கு நல்லாவே தெரியும். ஆபத்திலிருந்து, சின்ன சின்ன ஆபத்திலிருந்து கூட உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாக உன் முருகன் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? நிச்சயமாக உன்னுடைய குறை என்னவோ அது தீர்ந்துவிடும். நீ எனக்கு விளக்கேற்றும் போது அந்த ஒளியை மட்டும் பார். இன்று வெள்ளிக்கிழமை, கார்த்திகை வெள்ளி. நிச்சயமாக இந்த முருகனுக்கு விளக்கேற்றுவாய். விளக்கேற்றும் ஒளியை மட்டும் பார். எது நீங்க வேண்டுமோ அது உன்னிடத்திலிருந்து நீங்கிவிடும். எந்த வலியும் உன் உடம்பில் இருக்கவே இருக்காது. நீ உன் முருகனின் நாமத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே இரு. செயல் இழந்த அனைத்தும் நல்ல ஓட்டம் பெற்றுவிடும். உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வரப்போகும் நேரம் இதுதான். அதனால் உன் உடம்பில் தேவையில்லாதது ஆரோக்கியமாக திரும்ப பெற்று விடுவாய். அதற்கு உண்டான காலம் வந்துவிட்டது. அன்போடு இரு எல்லோரிடமும். உன் பகைவர்கள் கூட நண்பனாகி விடுவார்கள். நோயால் கஷ்டப்படுபவர்கள் நிச்சயமாக பூரணம் குணமடைந்து விடுவார்கள். நல்லது நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருக்கும் உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் நடத்துவேன். நல்லதை மட்டும்தான் நடக்கச் செய்வேன். உன்னை வழிநடத்தி செல்வது நான் தானே. கெட்ட பழக்கத்திற்கு மட்டும் ஆளாகி விடாதே, அது உன்னை அழித்து விடும். தீயவற்றிற்கு ஒருபோதும் அடிமையாகிவிடக்கூடாது. இந்த முருகனை நம்பி இருந்தவர்களை நான் எப்போதும் கைவிடவே மாட்டேன். கண்டிப்பாக உன் முருகன் உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது. உனக்கான அரசாங்க வேலையும் கிடைக்கப் போகிறது. பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்தால் இன்னும் சற்று தினங்களில் உனக்கானது அனைத்தும் கிடைத்துவிடும். நல்ல வாழ்க்கை துணை அமைய உள்ளது உனக்கு. மனதை போட்டு இப்போது வருத்தி கொள்ளாதே. குழப்பம் அடையக்கூடாது. மனதை தெளிவுபடுத்திக்கோ. உன்னுடைய குழப்பங்கள் மட்டும் உன்னிடத்திலிருந்து மறைந்து விட்டால் மனது நிச்சயம் தெளிவுபடுத்திவிடும். கோரிக்கைகளை ஒன்றொன்றாக நிறைவேற்றுவேன். என் செல்வமே, வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியுமா? இந்த முருகன் சொல்வதை மட்டும் கேள். உலகத்தில் நீ சந்தித்துக்கிட்டு இருக்கிறது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. கஷ்டங்கள் வரும், விலகியும் விடும். சுகங்களும் வரும், அதுவும் உன்னை விட்டு விலகிவிடும். வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானது நினைச்சி உன்னுடைய எதிர்மறையான எண்ணத்தில் விழுந்து விடக்கூடாது. அதே மாதிரி தான்
துக்கத்தையும் நிரந்தரமானதுன்னு நினச்சி பயந்தே வாழ்ந்து விடக்கூடாது. வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோமோ அப்போத்தான் இந்த ஜென்மத்துக்கான பலனே கிடைக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான். அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒன்று தான், அவங்க நல்லவங்கன்னு, அவங்க தான் தர்மத்தை கட்டி காக்குறாங்கன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. ராவணன் கூட அவனை நல்லவன்னு தான் நினச்சிக்கிட்டான். இந்த மாதிரி பாவகாரியங்கள் பண்ணுகிறவர்களுக்கு எப்போ எது புண்ணியம்னு தெரிய வருதோ அன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் நினச்சி பார்ப்பாங்கள். அதனால் உன் முருகன் சொல்லுவதை கேள். தோல்வியின் அடையாளம்தான் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை தங்கமே, தயங்கியவர் வென்றதில்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்பாய் தங்கமே. இப்போது உன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். நிச்சயம் மன அமைதி பெறும், கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு. துன்பத்தை கண்டு பயப்படாது என்று தான் சொல்கிறேன். முதலில் பயத்தை தூக்கி எறிந்துவிடு. மகிழ்ச்சியை முடிந்தவரை அழகாக அளவாக ருசித்து வாழ்ந்துவிடு. வறுமையை கண்டு சோர்ந்து போகாதே. முடிந்தவரை உண்மையை பேசு, உண்மையை மட்டும் பேசு. நடந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது. கேட்டுக்கோ. உன் முருகன் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். யார் ஒருவர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ துவங்கிறானோ அவனோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவனுக்கு நிச்சயமாக துணை புரியும். மற்றவர்களிடம் அன்பு காட்டு, கருணையை செலுத்து. முடிந்தவரை மற்றவங்களை துன்பத்தை போக்கிவிடு. உன்னால் முடிந்த அளவு கஷ்டத்தை போக்கிவிடு. அவர்களுக்கு உண்டான கஷ்டத்தையும் பார்த்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ போக்கிவிடு. பசியில் வாடுகிறவர்களுக்கு ஏதேனும் உன்னால் முடிந்த அளவு ஏதாவது செய். சாப்பாடு கூட போடு. நம்மால் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு முடியலைனாலும் அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிவிடுவார்கள் இந்த உலகத்தில். உண்மையான பிரச்சனை என்னன்னு நாம் அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லவே இல்லை. தர்ம வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு உதவுறதுக்கு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். இது எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியது தான். கடைசியில் தர்மம்தான் வெல்லும், அதர்மம் தோற்றுத்தான் போகும். நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து பார். நிச்சயமாக இமயத்தை கூட நீ சுலபமாக கடக்கலாம், கடந்து விடுவாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை அடையிறதுக்கு எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அடையிறதுக்கு தேர்ந்தெடுத்த வழிகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒவ்வொரு செயலில் நீ இறங்கும் போதும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் கிடைக்குது தெரியுமா? அப்படிங்கிறது தான் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும். உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சிக்கோ. நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல்னு நினச்சிக்கிட்டு இருக்காய். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம்தான் அது எதனால்னு தெரிகிறாய். அது ஒரு நல்ல அனுபவங்கிறது அன்னைக்குத்தான் தெரிஞ்சு கொள்கிறாய். என்னைக்கு நீ வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொறுமையுடனும் கவனத்தோடும் வாழ்ந்து வருகிறாயோ எந்த செயலாலும் எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு நீ அந்த சங்கடங்கள் ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கோ. அதனால் உன் முருகன் சொல்வது என்னைக்கும் பொறுமையோடு இருக்கணும் தான் சொல்வேன். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருந்துவிடு. இந்த முருகனை நம்பு. உனக்கு நான் நல்லதை மட்டும் நடத்தி காண்பிக்க செய்வேன். பக்கத் பலமாக உன்னோடு துணை வந்து கொண்டே இருப்பேன். ஓம் முருகா போற்றி போற்றி.